26th மண்டே நமக்கு வருது. ஸோ இந்த செலப்ரேஷன்ஸ்க்காக நான் ஒரு கோம்போ கிட் வந்து A to Bயில் வாங்கியிருக்கேன். அதுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிட்டில் என்ன டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஜென்ரலாக நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ், சாமி வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக வீடியோ பண்ணுங்க தீபா அண்ட் ரிவ்யூஸ் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபுட்கான ரிவ்யூ பார்க்க போகிறோம். வெதர் நம்ம வீட்டில் செய்கிற பக்ஷணங்கள் நல்லதா, இல்லை இந்த மாதிரி கோம்போ கிட் வாங்கும்போது அது நமக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க இந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின என்னுடைய செல்ல குட்டி கிருஷ்ணர். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஒரு கிருஷ்ணர் வந்து இருப்பார். இதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி வீடியோஸில் நான் என்னோடய பூஜை அறையில் இருக்க கிருஷ்ணர் பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பேன். கிருஷ்ணர் இல்லாத வீடும் இருக்க முடியாது, பூஜை அறையும் இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வீட்டில் கிருஷ்ணர் குட்டியாக ஒரு சின்ன சிலையானாச்சும் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்லா செலப்ரேட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறதுக்கும் நம்ம பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் நமக்கு வந்து ஒரு விதமான பவர், அதாவது டிவைன் பவர் கொடுக்கும். வைப்ரேஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதை பற்றி நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த கிட் நான் A to B போரூரில் வாங்கியிருந்தேன். இந்த கிட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 455 ரூபா, 455 ருபீஸ். இது அழகாக வந்து ஒரு டின் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் கோம்போ கிட் அங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ப்ரோமோ வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் எனக்காக பர்ச்சேஸ் பண்ண இந்த கிட் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிட்டோடைய ரேட் வந்து 495 ருபீஸ்னு சொன்னேன். அடுத்து இதை விட வந்து லார்ஜ் சைஸ், இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 750 ருபீஸ் சம்திங் போட்டிருந்தாங்க. நான் சின்ன கிட் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்டில் தான் ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட்ஸு எல்லாமே பண்ணுறோம். இந்த தடவை வந்து இந்த கிட் வந்து ஏன் வாங்கினேன் அப்படின்னா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இம்மீடியட்டாக நான் சாமி கும்பிட்றதுக்காக இந்த கிட் நான் வாங்கி வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு சில ஸ்வீட்ஸு இல்லை பக்ஷணம் வந்து வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர்லி ஒரு 6 to 7 ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இந்த கிட்டில் வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கோகுல அஷ்டமி ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் அசார்ட்டட் பேக் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான வெப்சைட் அட்ரெஸும் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். அண்டு நீங்கள் ஸ்விக்கி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2 days இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து பார்த்து நீங்கள் அந்த சைட்டில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் இதில் இருக்குது. அது என்னெல்லாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மூடியே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன். ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் வந்து ரொம்ப அழகான பாக்ஸஸில் பேக் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எடுத்தது அதிரசம், அதுக்கடுத்து கை முறுக்கு, கையிலேயே பண்ண ஹேண்ட் முறுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேக்கெட். தென் தேன்குழல்னு சொல்லக்கூடிய சின்ன மினி முறுக்கு, அந்த முறுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தட்டை வந்து யூஸ்வலாக எல்லா கிருஷ்ண ஜெயந்திலையும் கண்டிப்பாக நம்ம வந்து வைப்போம். அந்த தட்டையும் வந்து இதில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா சீடை வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு சீடை வந்து அந்த அளவுக்கு செய்ய வராது. அது கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகும் ஸ்டவ்வில் நம்ம வைக்கும்போது. நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இந்த கிட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சீடை வந்து கொடுத்துருக்காங்க. வெள்ளை சீடை, அதுக்கப்புறம் இந்த சால்டட் சீடை இருக்குது. ஸோ இது எல்லாமே எத்தனை கிராம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக சீடைலாம் 30 கிராம்ஸ்லேருந்து 50 கிராம்ஸ்குள்ளே இருக்குது. முறுக்கு
2 டைப் ஆஃப் முறுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதிரசம் வந்து 2 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த கிட்டில் இருக்குது. பெட்டர் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்ம குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். பட் இந்த மாதிரி கோம்போ கிட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் வந்து இங்கே டிமெரிட். பட் மெரிட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு, முறுக்கு, தட்டை, சீடை இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வச்சு படைச்சு, அதுக்கடுத்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நெய், வெண்ணெய், பால், தயிர் இதை மாதிரி நிறைய ஐட்டம்ஸு, ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அவருக்கு ரொம்ப விசேஷமான இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு பூஜை செய்யணும். இது ரொம்ப விசேஷமானது. அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். பிளேலிஸ்ட்டில் என்னுடைய ப்ரீவியஸ் இயர் பூஜையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸில் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.